ياسين والقرآن الحكيم. الحمد لله. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, பெரும் கருணை நாள்தோறும் ஒரு நபிமொழியை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய நபிமொழி என்னவென்றால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கையசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பாதல் மௌத். அல் கையசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பாதல் மௌத். அறிவாளி யார் என்றால், யார் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி மேலும் மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு அமல் செய்கின்றாரோ அவர்தான் அறிவாளி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அறிவாளியா யார் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி வாழ்க்கைக்கு அமல் செய்கிறாரோ அவன்தான் அறிவாளி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்திலே யாரை அறிவாளி என்பதாக கூறப்படுகிறது என்றால், இரண்டு வகையான மனிதர்களை அறிவாளி என்பதாக சொல்லப்படுகிறது. யார் படிப்பறிவு படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களையும், யார் பட்டறிவு உடையவர்களாக இருக்கிறாரோ அவர்களையும் அறிவாளி என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த உலகத்துல ஒருத்தர் நிறைய படிச்சிருக்காரு, நிறைய டிகிரி வாங்கியிருக்காருன்னு என்ன சொல்லுவாங்க? நல்ல அறிவாளிங்க, நிறைய படிச்சிருக்காரு, நிறைய டிகிரி வாங்கியிருக்காரு என்பதாக சொல்லப்படுகிறது. அது மாதிரி சிலருடைய படிப்பு கம்மியாக இருந்தாலும் கூட அவருடைய சாதுர்யமா பேச்சுக்கள், ஒரு பிரச்சனையை எளிதாக தீர்க்கின்ற ஆற்றல், காமராஜரை சொல்வார், படிக்காத மேதைவாக சொல்வாங்க இல்லையா? அது மாதிரி சில பேருக்கு அது ஒரு படிப்பு குறைவாக இருக்கும். ஆனால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சாதுர்யமாக பேசி தீர்க்கின்ற ஆற்றல் படைத்தவர்களை இந்த உலகத்திலே அறிவாளி என்பதாக சொல்லப்படுகிறது. உண்மைதான், இந்த உலகத்திலே படித்தவரும் பட்டறிவு படைத்தவரும் அறிவாளிகள் தான், அதிலே மாற்று கருத்தில்லை. அதே நேரத்திலே அல்லாஹ் ரசூலுடைய பார்வையிலே அறிவாளி என்றால் யார்? இரண்டு விஷயத்தை பெருமானார் கூறுகிறார். அந்த ஒரு செய்தி விட்டு சொல்றேன், இன்னொரு செய்தி ஷாலாரை கூறுகிறேன். அது முதலாவது யார்? பெருமானார் சொல்லுவாங்க, மன்தான நஃப்ஸஹு, யார் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தினாரோ, தன்னுடைய ஆத்மாவை கட்டுப்படுத்தினாரோ அவர்தான் அறிவாளிகளாக சொன்னார்கள். அதாவது மனிதனை வழிகெடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா மனிதனோடு படைத்திருக்கின்ற ஒன்றுதான் நஃப்ஸ் என்பது. நஃப்ஸுங்கிறது வெளியிலிருந்து வருவதல்ல, மனிதனோடு இருக்கக்கூடியதான் நஃப்ஸ் என்பது ஆத்மா என்று. அந்த மனிதனை வழிகெடுப்பதற்காகவே அது இருக்கக்கூடியதுதான். அல்லாஹ் அதை பக்குவப்படுத்தி விட்டால் அந்த நஃப்ஸிலே 7 வகையான படித்தங்கள் இருக்கின்றது. அதனுடைய ஆரம்பம் என்பது அம்மாரா, பாவங்களை தூண்டக்கூடியது. அதைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். புகாரில் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லுவார், 12வது சூராவுடைய 53வது வசனத்திலே சொல்லுவார், வமா பரிஉசி, என்னுடைய நஃப்ஸை தூய்மையானது என்பதாக நான் சொன்னதில்லை, நிச்சயமாக மனிதனுடைய மனம் பாவங்களை கொண்டு தூண்டக்கூடியதாக இருக்கிறதாக சொல்வார். அவன் மனிதனுடைய மனது என்பது பாவங்களை கொண்டு தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. அது மனிதனோடு அல்லாஹ் தஆலா படைத்திருப்பார். ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நாம் பக்குவப்படுத்தி விட்டால் அது கடைசியில எப்படி ஆகிவிடும் என்று சொன்னால், நஃப்ஸே முத்துமையின்னா என்ற உயர்ந்த நஃப்ஸாக ஆகிவிடுகிறது. இதை கூட சூரத்துல ஃபஜ்ரை கடைசியில் சொல்லுவா இல்லையா, யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜி இலா ரப்பிக்கி ராதியத்தன் மர்திய்யா. அது நிம்மதி அடைந்த ஒரு நஃப்ஸாக அது மாறிவிட்டு அது அல்லாஹை பொருந்தி கொண்டதாக, அல்லாஹ் அதை பொருந்தி கொண்ட நிலையாக ஆகிவிடும். அதனால நம்மோடு இருக்கிற நஃப்ஸ் என்பது இயற்கையாகவே அது அம்மாராவாகத்தான் இருக்கும், அது பாவங்களை கொண்டு தூண்டக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த நஃப்ஸை என்ன வேண்டும்? பக்குவப்படுத்த வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி நமது வழியிலே நாம் கொண்டு வர வேண்டும்.
அதன் காரணமாகத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு. திருமதியினுடைய 1621வது ஹதீஸ். உண்மையான போர் வீரன் யார் தெரியுமா? தன்னுடைய மனதோடு போராடக்கூடியவன் தான் உண்மையான போர் வீரன் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உண்மையான வீரன் யாரு? தன்னுடைய மனதோடு போராடக்கூடியவனை தான் உண்மையான வீரன் என்பார் பெருமானா சொல்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குடைய யுத்தத்தை முடித்து வருகிறார்கள். மதீனாவுடைய எல்லை வருகிறார்கள். தபூக்குடைய யுத்தமே ஒரு கண்ணியமான யுத்தம். கடுமையான வெயில் காலத்திலே தன்னுடைய அறுவடைக்கு தயாரான தேரித்தங்கனிகளை எல்லாம் விட்டு விட்டு சென்றார். நீண்ட தூர பயணம். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான யுத்தம். அல்லாஹ் அது கடினமான காலத்தில் நடந்தது என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அப்படிப்பட்ட அந்த கடினமான ஒரு யுத்தத்தை முடித்து விட்டு அரசராக சஹாபாக்கள் திரும்புகிறார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு, மதீனாவுடைய எல்லைக்கு வந்த பிறகு பெருமானா சொல்லுவாங்க, ரஜாயினா மினல் ஜிஹாதில் அஸ்கரி இலல் ஜிஹாதில் அக்பரி. நாம் சிறிய போரை முடித்து விட்டு பெரிய போருக்கு நாம் என்ன செய்யறோம்? திரும்பியிருக்கிறோம் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஜிஹாதுல் அக்பர் யார சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய தூதரே, பெரிய ஜிஹாத்னா என்ன? பெரிய போர் பெருமானா சொல்லுவாங்க, ஜிஹாத் நஃப்ஸ், மனதோடு போராடுவது என்பாரு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, போர்க்களத்தினுடைய போர் என்பது குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்ட நேரத்திலே முடிந்துவிடும். குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் ஜிஹாத் நஃப்ஸ், மனதோடு போராடுவது என்பது எல்லா காலத்திலுமே இருக்கும், எல்லா நேரத்திலுமே இருக்கும், எல்லா இடத்திலுமே இருக்கும். ஒவ்வொரு நொடியிலையுமே மனிதனுடைய மனம் அவனை பாவத்திலே தள்ளுவதற்கு தான் முயற்சி செய்யும். ஒவ்வொரு நேரத்திலுமே தள்ளுவதற்கு தான் முயற்சி செய்யும். அதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். அதன் காரணமாக பெருமானா சொல்றாங்க, அதுதான் பெரும் போர் என்பதாக சொன்னார். ஒரு மனிதன் மனதோ போராடுவது என்பது எவ்வளவு முக்கியமானது என்றால், ஒரு இறைநேசரிடத்திலே கேட்கப்பட்டது, சொர்க்கம் செல்வதற்கான வழி என்ன என்பதாக. சொர்க்கம் செல்வதற்கு வழி என்ன என்பதாக 2 விஷயத்தை சொன்னார்கள். 2 விஷயம் தான்ப்பா, 2 எட்டுக்கள் தான். சொர்க்கம் போறது வழி வந்து 2 எட்டுக்கள் தான், 2 அடிதான் சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னா, அந்த முதல் அடியுடைய நஃப்ஸின் மீதிலே வைத்து விட்டால் அடுத்த அடி சொர்க்கம் தான் சொன்னாங்க. முதல் அடியை நஃப்ஸின் மீது வைத்து விட்டால் அடுத்த அடி என்ன செய்து சொர்க்கம் தான் வா. அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்தார்கள். எல்லாருடைய மனசு எல்லா காலத்திலுமே அலைபாயத்தான் செய்யும். அவர் நான் அது முடியாட்டாலும் கூட செய்யுது. அது முடியாத வயசிலே கூட என்ன செய்வாங்க? பாவம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே படிப்பறிவு பட்டறிவு படைத்தவர்களெல்லாம் மனம் போனபடி வாழ்ந்து என்ன செய்யறாங்க? கேவலப்பட்ட வரலாறு இருக்க இல்லை. ஏதோ ஒரு பாவத்துக்கு செய்யறாங்க. ஒண்ணு, பெண்களிடத்திலே தவறாக நடந்து கொள்வதாக இருக்கலாம், அதிகமான சொத்துக்களை சேர்த்த லஞ்ச ஊழல் வழக்குகளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாகி கேவலப்பட்டவர்களும் இருக்கத்தான் செய்கிறார். அப்படி என்றால் அந்த நஃப்ஸ் என்பது யாரையும் விட்டு வைக்காது. எந்த வயதை சார்ந்தவரையும் எந்த வகையான மக்களை விட்டு வைக்காது. அவரை அந்த மனம் என்பது யாரையும் விட்டு வைக்காது. யாராவது ஒருத்தன் செய்த பாவத்தில் ஏதோ ஒரு பாவத்தை தள்ளியவனை இழிவுபடுத்தாமல் விட்டு விடுவார். அதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் மனதை கட்டுப்படுத்தினார்கள். எப்படி கட்டுப்படுத்தினார்கள்? வரலாற்று செய்து வருகிறது. ஒரு இறைநேசர் என்ன செய்வாங்க? அவருடைய மனது ஒரு பாவத்தை செய்யும்படி தூண்டினால் ஒரு விளக்க புத்தகம் வைப்பாங்க. அந்த கையை வந்து அது மேல காப்பாங்க. நல்ல காயமான பிறகு இந்த என்ன செய்வாங்க? என்னுடைய மனதை பார்த்து சொல்லுவாங்களா, மனமே நீ பாவம் செய்ய துணிகின்றாய், நீ பாவம் செய்ய துணிகின்றாய். இந்த உலகத்தின் நெருப்பு என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரக நெருப்பினுடைய 70ல் ஒரு பகுதி என்பதாக சொன்னார்கள். 1% நெருப்பை கூட உன்னால் தாங்க முடியவில்லை என்றால் இதை விட 69 மடங்கு அதிகமான சக்தி படைத்த நெருப்பை நீ எப்படி தாங்குவாய்? எந்த தைரியத்திலே நீ என்ன செய்கின்றாய்? பாவம் செய்ய துணிகிறாய் என்பதாக கேட்பாங்க. நம்முடைய மனதை ஏதோ ஒரு வகையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். எப்படி கொண்டு வர வேண்டும் என்றால், நாம் எந்த தவறை செய்தாலும் அதற்காக நாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவோம் என்ற பயம் மட்டும் இருந்தால் போதும், மனசை கொண்டு வந்துடலாம். என்ன செஞ்சாலும் அது அல்லாஹ்விடத்திலே கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்படுவோம் இல்லையா? அப்ப அல்லாஹ் விசாரிப்பாய், பதில் சொல்ல வேண்டும் இல்லையா?
அல்லாஹ் அதைத்தான் போகிறார். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வநஹா அன்-நஃப்ஸ வா ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் தன்னுடைய இறைவனுக்கு முன்னால் நிறுத்தப்படுவதை நினைத்து பயந்து தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தினார். மனசை எப்படி கட்டுப்படுத்தணும்? அல்லாஹ் அதற்கு தீர்வை கொடுக்கிறான். நான் இதை செய்தால் நான் விசாரிக்கப்படுவேன், எங்கே போனால் அல்லாஹுடைய சன்னிதானத்தை கொண்டு வரப்படும், நான் விசாரிக்கப்படுவோம் என்பதை நினைத்து என்ன செய்தார்கள்? தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தி கொண்டார்களோ அவனை சொர்க்கவாதி என்பதாக அல்லாஹ் போகிறார். அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ் காலத்திலே நம்முடைய மனதை கட்டுப்படுத்த வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே விஷயத்திலே நான் அதிகமாக பயப்படுவது இரண்டே விஷயத்தை தான். சஹாபாக்களை சொன்னாங்க, உங்கள் விஷயத்திலே என்ன, என்னுடைய உம்மத்திலே விஷயத்திலே நான் அதிகம் பயப்படுவது இரண்டே விஷயத்தை தான். முதலாவதாக சொன்னார்கள் தூழல் அம்லம். தூழல் அமல்னா என்ன? இந்த உலகம் சார்ந்த நீண்ட ஆசை. இந்த உலகம் சார்ந்த நீண்ட ஆசை யாருக்கு ஆசை இல்லாம இருக்கு? ஆசை இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நீண்ட ஆசைனா என்ன அப்படின்னா, நிறைய சேர்க்கணும் அப்படின்னு இந்த உலகம் சார்ந்த ஆசை அதனால என்ன ஆகி போகிறது? அவன் இந்த மார்க்கத்தை மறந்து நிம்மதி இழந்து வாழ்கின்றான். அதைத்தான் பெருமானார் பயப்பட்டார். இரண்டாவதாக பெருமானார் சொல்லுவாங்க, இத்திபாவுல் ஹவா, மன இச்சைகளை பின்பற்றுவது என்பதாக சொன்னார்கள். என்னுடைய உம்மத்து அழிந்து போவது நீண்ட ஆசையினாலையும் மனம் போனபடி வாழ்ந்து என்னுடைய உம்மத்தை அழிந்து போவோ நான் பயப்படுகிறேன் பெருமானார் சொன்னாங்க. அதான் இன்னைக்கு நடக்கும். பெருமானார் சொல்லுவாங்க, சவாசு முகுலிக்காத்து, 3 விஷயங்களை மனிதனை அழிக்கக்கூடியவர்களாக சொன்னார். 3 விஷயங்கள் மனிதனை அழிக்கும். ஒரு சொன்னாங்க வழிபடக்கூடிய கஞ்சத்தனம் சொன்னாங்க. கஞ்சத்தனம், வழிபடக்கூடிய கஞ்சத்தனம்னா என்ன? இப்பொழுது கஞ்சனாகவே இருப்பது. இரண்டாவதாக சொல்லுவாங்க இத்திபாவுல் ஹவா, மன ஆசைகளை மன இச்சைகளை பின்பற்றுவது. மூன்றாவதாக சொன்னாங்க ஒரு மனிதன் தன்னை உயர்வாக தருவது. நம்ம தான் எல்லாம், நம்ம இல்லைன்னா எதுவுமே இல்லை, நம்ம எல்லாம் யார் தெரியுமா? இந்த 3 விஷயங்களையும் பெருமானார் சொல்வாங்க மனிதனை அழிக்க புதிர்வாக சொன்னார்கள். மன இச்சையின்படி வாழக்கூடியவனை அல்லாஹ் தன் திருமலை சொல்வார், அஃபரைத்த மனித்தவா இலாஹு ஹவாஹு. நபியை பார்த்து கூட, நபியே, யார் தன்னுடைய மனோ இச்சைகளை கடவுளா ஆக்கி கொண்டவனை பார்த்தியான்? அல்லாஹ் கேட்கிறான். மன இச்சை கடவுளா ஆக்கி கொண்டவனை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் கேட்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? அது அப்துல்லாஹ் அப்பாஸ் அவர் கூறுகிறார்கள், யார் மன இச்சைகளை கடவுள மன இச்சைகளை பின்பற்றுகின்றானோ அது வணங்கப்படக்கூடிய கடவுள் என்பதாக சொன்னார். நம்ம மற்றத மனங்கிறத மட்டும் கடவுள் அல்ல, மன இச்சையின்படி வாழ்வது என்பது மன இச்சையை கடவுளா ஆக்கி கொண்டவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு கொள்கிறார். அவருடைய உள்ளத்திலே நாம் சீர் வைத்து விட்டோம், அவருடைய செவியிலே நாம் சீர் வைத்து விட்டோம், அவருடைய பார்வையிலே நாம் திரையை ஏற்படுத்தி விட்டோம். அவருக்கு யார் எதாயத்தை காண்பிக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறார். அதனாலே நம்முடைய மனதை நாம் எப்படி கொண்டு வர வேண்டும் என்றால், இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்வது மாதிரி நாம் கொண்டு வரக்கூடாது. எப்படி கொண்டு வர வேண்டும்? பெருமானார் தீர்வை சொன்னார்கள், லா யூமின் அஹதுக்கும் ஹத்தா யகுன ஹவாஹு தபாலி மா ஜீது பிஹி. நான் கொண்டு வந்த மார்க்கத்தை யாருடைய மனது பின்பற்றுமோ அது வரைக்கும் உங்களில் யாரும் முழுமையான மூமின் இல்லையமாக பெருமானார் சொன்னார். நான் கொண்டு வந்த மார்க்கத்தை உடைய மனது பின்பற்ற வேண்டும். அந்த மனதை எப்படி கொண்டு வர வேண்டும்? என்னுடைய மனசு இல்லையா, அந்த பாவத்தை தூண்டுகின்ற மனசு அப்படியே பக்குவப்பட்டு எப்படி ஆயிடும் சொன்னா, மார்க்கம் சொல்வதை மனதார பின்பற்றுகின்ற ஏற்று நடக்கின்ற நப்சாக நப்சை முத்துமையினவாக ஆகிவிடும். அப்படி யாருடைய மனது ஆகிவிட்டதோ அவர்தான் உண்மையான முஸ்லிம், முழுமையான முஸ்லிம் என்பதாக பெருமானார் சொன்னாங்க. அப்படிப்பட்ட மூமினான மக்களாக இந்த உலகத்தை வாழ்கிற அனைவரும் நாமும் ஆக அல்லாஹ் நல்ல புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான அல்லாஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.